ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷீலாஸ் டைரி. நான் உங்கள் ஷீலா. போன வீக்கில் எடுத்த வீடியோஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். போன வீக் எப்படி இருந்ததுன்னா பேக் டு பேக் எனக்கு இருந்தது. கிருஷ்ண ஜெயந்தி, அதுக்கப்புறம் போலால அமாவாசை, பர்வேஸ் கூட பீச்சுக்கு போனது, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபங்க்ஷன், நிக்கிதாவோட பர்த்டே ஷாப்பிங் வீடியோ. இது பர்வேஷோட ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆகஸ்ட் ஷோகேஸ்னு சொன்னாங்க. அதுக்கும் போக வேண்டியதாக இருந்தது. அதுக்கு ஆட்டோ புக் பண்ணி வரவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். இப்போ ஓலானாலும் சரி, ரேப்பிடோனாலும் சரி, அந்தளவுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அன்றைக்கி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். 10:35க்கு அங்கே இருக்கணும். ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக போனதுனால பர்வேஸால் ஸ்கிட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அவன் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தான். பண்ண முடியலேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான். எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு டான்ஸும் பாட்டும் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டான். பரவாயில்ல, ஏதோ 2வது பண்ணல, பரவாயில்ல, அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். வீக்கில் ஒரு நாள் பீச்சுக்கு போகணுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டையும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது, அதனால் அதையும் சேர்த்து தான் பார்க்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனேன். எல்லாம் ஃபஸ்ட்டே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு உள்ளார போனோம். அவங்க 2 பேரும் அவங்க அக்கா கூட விளையாட போயிட்டாங்க உள்ளார. எனக்கு இப்போ பீச்சில் வர கொஞ்சம் விளையாட பிடிக்கிறது இல்லை. அந்த மண் நசன்னு இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் குளிச்சுட்டே வந்துடுவாங்க. ஆனால் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஃபுல்லாக காய வச்சுட்டு மண்ணெல்லாம் உதறட்டி தான் நான் வீட்டுக்கே போவோம். நான் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி எல்லாருமே பேக் டு பேக் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. நான் வீடியோ எடுத்து போடுறேன், நீங்கள் வீடியோ எடுக்கலை, அவ்வளோதான். நான் வீடியோக்காக தனியாக ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஷார்ட்ஸ்னால் எனக்கு வேலை இருக்காது. லாங் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் அப்படி இருக்கும். எல்லா நாளும் நம்மளால் பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுங்க. ஒரு நாள் நமக்கு மீ டைம் வேணும். அக்கம் பக்கத்தில் பேசுகிறதுக்கு, பசங்களோட ஜாலியாக டான்ஸ் ஆடி பாடி விளையாடுறதுக்கு, அப்புறம் நம்ம மொபைல் பார்க்குறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நமக்கு மீ டைம் வேணும். அந்த ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் மறுநாள்லேருந்து நம்மளால் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ண முடியும். அது சண்டேவாக இருக்கலாம், சாட்டர்டேவாக இருக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். நமக்கு என்றைக்கு முடியலையோ அன்றைக்கி நம்ம ஒரு நாள் மீ டைம் எடுக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு நாள் 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் தூங்கணும். அந்த 8 ஹவர்ஸ் நான் தூங்குறது இல்லை, எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் ஷெட்யூலை கரெக்டாக போடணும். அதே மாதிரி நம்ம இவ்வளோ வேலை இருக்கேன்னு மலப்பாக பார்க்காம நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சு முடிக்க நமக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அதை நம்ம விரும்பி செய்யும்போது அது நமக்கு அதில் டென்ஷனும் தெரியாது, அது டயர்டும் தெரியாது. அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ இந்த டேஸ்லாம் போயிட்டுருக்கு. இது பீச்சுக்கு போனோம் ஒரு நாள். அதுக்கப்புறம் அதே நாள் போத்தீஸ் ஷாப்பிங் ஹால் போனோம். அப்புறம் போலால அமாவாசை, அதுக்கும் கௌரி ஃபங்க்ஷன் இருந்தது, கிருஷ்ண ஜெயந்தி இருந்தது. இது எல்லாத்துக்குமே நான் திங்ஸ் வாங்கி ரெடி பண்ணி வீடு கூட்டி தொடச்சி எல்லா வேலையும் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் பரவாயில்ல, நான் ஏதோ பண்ணிட்டேன். அந்த கடவுள் புண்ணியத்தில் நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் அங்கே மெட்ராஸ் டேக்காக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிக் ஸ்க்ரீனில் VIP 1 போட்டிருந்தாங்க. அதை காட்டியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு. க்ளீனிங் வேலை மட்டும் இல்லாமல் நமக்கு குக்கிங் வேலையும் சேர்த்து இருக்கும். பசங்களையும் நடுவில் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? அதனால் ஏதோ கடன்னு பண்ணிட்டேன் நான். ஃபுல்லாகவே எல்லாம் சோப்பு போட்டு தொடச்சி எடுத்து நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன். நம்ம நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளையும் பார்த்துக்கணும், பசங்களையும் பார்த்துக்கணும். நம்மளோட கோலுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? என்னால் வீடியோவும் போடாமல் இருக்க முடியாது. அதுக்கும் நான் ட்ரை பண்ணணும். ஆங்கிள் செட் பண்ணி வீடியோ எடுக்கணும். அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது. ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது எனக்கு இப்போலாம். அதனால் பரவாயில்ல, அதையும் நான் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதையும் நான் சேர்த்து பண்ணுறேன். இது என்னோடய பேஷனாக நான் பார்க்குறேன். அதை எப்பயுமே விட்டுற மாட்டேன் நான் மொதல் நாளே என்னென்ன வேலைன்னு சொல்லி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிப்பேன். நான் எழுதி வைக்கிறது இல்லை, ஆனால் யூடியூபுக்கு மட்டும் இப்போ எழுதி வச்சுக்கிறேன். எப்படி தம்ப்நெயில் செட் பண்ணணும், டேகு, டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் என்னென்ன டைட்டிலில் பேசணும், என்ன பேசணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கொஞ்சம் நான் இப்போ டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் நிக்கிதாவை குளிப்பாட்டிட்டு அவள் செம குசி ஆகிடுவா. நிக்கிதாவை குளிப்பாட்டுறதுக்கு சில டைம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா 2 பசங்களையும் பார்க்கணும்ல, அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். அவங்களுக்கு ஃபீவர் வந்தாலும் சரி, எனக்கு ஃபீவர் வந்தாலும் சரி, எது நடந்தாலும் நான் தான் பார்த்தாகணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு. பரவாயில்ல, எனக்கு அதுவுமே பிடிக்க தான் செஞ்சுருக்கு. நான் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். அப்புறம் இப்போ க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் இது பர்வேஷோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக போயிட்டுருந்தோம். நல்லா பண்ணாங்க பசங்க, சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் அதையும் முடிச்சுட்டு அங்கே போத்தீஸ் ஷாப்பிங்க்கு போயிட்டோம். ஆன்ட்டி எங்களோட போத்தீஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இது சாரீ செக்ஷனில்
இப்போயுமே இருக்குது. ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ இருக்குது. 1500. நம்ம ஒன்று மட்டும் வேணும்னாலும் ஆஃப் ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா இருந்துச்சு. நிறைய சாரீஸ் நல்லா இருந்தது சாஃப்ட் சில்க்லேயுமே. இது வந்து ரெகுலர் யூஸ் சாரீஸு. எங்கள் அம்மாவுக்காக பார்த்துட்டு இருந்தேன். சரி ஃபங்க்ஷன்லாம் வருதா, அதுக்கு ஏதாவது வந்து ஸ்டோன் வச்ச கிளிப்ஸ் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. நான் எதுவுமே எடுக்கலை. இதில் ரொம்ப ஷாப்பிங் பண்ண ஆள் நிக்கிதா தான். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் பில்லு போடும்போது எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிடுறா. இன்னைக்கு கேட்டா வீட்டில் வந்துட்டு எங்கே நெயில் பாலிஷ் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அங்கேயே வச்சுட்டு வந்துட்டியா நீனு அப்படின்னா. இது வந்துட்டு அவள் பர்த்டேக்காக பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. இப்போ அண்டர் 500ல் எந்த ட்ரெஸ்ஸுமே நமக்கு கிடைக்கிறதே இல்லை. 500க்கு மேலே தான் ட்ரெஸ்ஸே கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நானும் பார்க்கணும். ஏதாவது ஆன்லைனில் ஏதாச்சும் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது பேஜ் இருக்கா என்னன்னு சொல்லி பார்க்கணும். எனக்கு அதுக்கெலாம் டைமே இல்லைங்க. அதனால் நான் நேராக வந்து ஷாப்புக்கே போய் எடுத்துடுறது. இந்த மாதிரி ஷாப்புக்கு போகும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். 4 பேர்த்த பார்த்த மாதிரி இருக்கும். பசங்க கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்காகவும் கூட நான் இந்த மாதிரி நேரில் போய் எடுக்கிறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃபங்க்ஷனுக்காக பட்டுப்பாவாடை பார்த்துட்டு இருந்தோம். பட்டுப்பாவாடை எதுவுமே எங்களுக்கு செட் ஆகவே இல்லை. அப்புறம் வந்துட்டு டெய்லி வியர்க்காக அவள் இப்போ வந்து பேண்ட்டும் டிஷர்ட்டும் தான் ரொம்ப வியர் பண்ணுறா. ரொம்ப விரும்பி வியர் பண்ணுறா. சரி அந்த இதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் ஸ்நாக்ஸு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாக்கா இங்கே கொஞ்சம் வெசல்ஸ்லாம் இருந்ததா, சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது உப்பு ஜாடி குட்டியாக ஏதாவது இருந்தது. நான் வாங்கலான்னா அப்படி தான் பார்ப்பேன். ஆனால் சில டைம்லாம் நான் வாங்க மாட்டேன். பட்ஜெட் இருக்குது, ஏற்கனவே வந்து நிறைய செலவாயிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்திட்டு நான் வந்துட்டேன். ஆண்டி வந்து இந்த பேக் செக்ஷன் பார்த்துட்டு இருந்தாங்க. 1500 தான் இருந்தது. நான் டிமார்ட்டில் ஆனால் 500க்கு நல்ல பேக் தான் வாங்கினேன். நல்லா தான் இருந்துச்சு. நம்ம சும்மா ரெகுலர் யூஸ்க்கு ஓகே தான். அது 500 ருபீஸ்க்கு டிமார்ட்டில் நல்லா இருந்தது. ஆனால் இங்கே எனக்கு என்னவோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரியலை. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஏதாச்சும் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்தால் எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள், நானும் போய் பார்க்குறேன். அப்புறம் எனக்கு வந்து 1.5 லிட்டரில் குக்கர் தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு 1.5 லிட்டர் குக்கர் பார்த்தோம். 1800 ருபீஸ் போட்டிருந்தாங்க. சரி நான் அதையும் ஆன்லைன்லேயே பார்க்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் இல்லைன்னா அமேசானில் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஒரு அஞ்சரை பெட்டி ஒன்று பார்த்தோம். அதுவும் நல்லா இருந்தது. 1300 ருபீஸு. நான் போத்தீஸில் என்ன ஷாப் பண்ணேன் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப வீடியோ லென்த் ஆகிடும். அதனால் நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது பர்வேஷ்க்கு வந்து ஸ்லிப்பர் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். ரெகுலர் யூஸ்க்கு ஒன்று, அப்புறம் வெளியில் போனால் எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வாங்கினோம். இந்த மாதிரி மயர் பிராண்ட்லலாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. அந்த டீ பாட்டு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது மயர்னாலே எப்போவுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். அது இல்லாமல் நார்மலாக அங்கே இருந்த வெசல்ஸே வந்து காஸ்ட்லியாக தான் இருந்தது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 டே கேப் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப போலால் அமாவாசைக்கு கௌரி பூஜை தான். இது பசங்களுக்காக பண்ணுற பூஜை. இதுக்காகவும் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். இதுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு புது ட்ரெஸ் போட்டு விடுவோம். அதுக்காகவும் போயிட்டு போத்தீஸில் ஷாப் பண்ணோம். என்ன ஷாப் பண்ணாங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன். பாய்.